காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 45வது கூட்டம் டெல்லியில் தொடங்கியது. தமிழ்நாடு அதிகாரிகள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் பங்கேற்பு. சட்டப்பேரவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் வெற்றி பெறாவிட்டால் அனைவரது கட்சி பதவிகளும் பறிக்கப்படும். நெல்லை மற்றும் சங்கரன் கோவில் தொகுதி நிர்வாகிகளுடனான 1-to-1 ஆலோசனையின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. கரூர் தவேக கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானதை அடுத்து பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அனைத்துக் கட்சி கூட்டம். மூத்த அமைச்சர்கள் தலைமையிலான கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, நாதக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனை. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி. நிகழ்ச்சிக்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு மேல் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் நிபந்தனை. ரோட் ஷோ போன்ற அரசியல் நிகழ்வுகளுக்கு கூட்டத்தை பொறுத்து 20 லட்சம் ரூபாய் வரை வைப்புத் தொகை வசூலிக்க பரிந்துரை. குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி 50% மேல் எண்ணிக்கை கூடினால் வைப்புத் தொகை திரும்பத் தரப்பட மாட்டாது எனவும் நிபந்தனை. எஸ்ஐஆர் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அரசியல் கட்சி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பெறக்கூடாது என மனு. மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் வலியுறுத்தல். ஈரோடு விஜயமங்கலத்தில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி. பள்ளத்தை சுற்றி தடுப்புகளோ எச்சரிக்கை பலகையோ வைக்காத அலட்சியத்தால் பறிபோன இளைஞர் உயிர். ஈரோடு அருகே பாலத்திற்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டம். அலட்சியத்துடன் பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் பிரகாஷ் தலைமறைவாக உள்ள நிலையில் பெருந்துறை போலீசில் உறவினர்கள் புகார். சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என 5 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. விஜய் பிரச்சார கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் புகுந்ததால் கூட்ட நெரிசல் என புகார். முதலமைச்சரை சிறுமைப்படுத்த நினைக்கும் விஜய் சிறுமைப்பட்டு போவார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு காட்டம். நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. 41 பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் நிற்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டதா சாமானிய மக்கள் வரைக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுது. அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள். விஜய் தலைமையில் கூட்டணி என்ற அறிவிப்பு குறித்து பதிலளிக்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மறுப்பு. கூட்டணி குறித்து பேச வேண்டாம் என இபிஎஸ் அறிவுறுத்தியிருந்த நிலையில் மௌனம். சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். சரி, இதை மட்டும் நீங்க போடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். அன்புமணியை மத்திய அமைச்சர் ஆக்கியது முதல் தவறு, கட்சித் தலைவர் ஆக்கியது 2வது தவறு என ராமதாஸ் பேச்சு. அடிதடி, வன்முறை என அருவருக்கத்தக்க வகையில்
அன்புமணி கும்பல் செயல்படுவதாகவும் சாடல். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்த ஒன்று. அதிலே ஒன்றுதான், ஒன்று அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்த போது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு பிளவு இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்று பொதுமக்கள் பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க அளவில் அமைந்திருக்கிறது. போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என திமுக நினைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. போலி வாக்காளர்கள் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க வேண்டியது அவசியம் எனவும் எஸ்ஐஆர் தேவை எனவும் பேட்டி. இவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். திமுகவுக்கு என்ன பயம் இதுல? திடீர்னு ஏன் பயப்படுறீங்க? தேர்தல் நியாயமா நடக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல இருக்கிற போலி வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும், 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் நீக்கப்பட வேண்டும். இது ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம்னா ஏன்னு கேட்கிறேன். ஏன் போலி வாக்காளர்கள் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போடலான்னு, போலி ஓட்டு போடலான்னு அந்த இடத்துல இருக்கிறாங்களா? தென் மாவட்டங்களில் அரங்கேறும் கனிமவள கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். காட்ஃபாதருக்கு மேல் காட்ஃபாதர் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு பேச்சை குறிப்பிட்டு புகார். தென் மாவட்டங்களில் கனிமவள கொள்ளை சாதாரணமா இல்லை. நான் கண்கூடையா நான் பார்த்துட்டேன். அங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் இருக்கார். அந்த நிச்சயமா சிபிஐ என்கொயரி வரும், அதை நாங்க வர வைப்போம். இல்ல யார் யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கு எந்த குவாரியும் நாங்க சொந்தமா வச்சிடலன்னு சொன்னா போதாது. காட்ஃபாதர்லாம் மற்றவங்களை இயக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அவருக்கு இன்னொரு மேல காட்ஃபாதர் இருக்கா? எல்லா காட்ஃபாதர் பத்தி எங்களுக்கு தெரியும், ஏன்னா நடந்துருக்கு தெரியும் எங்களுக்கு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தவிக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். இந்த காலகட்டத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தவிக கூட்டணிக்கு தான் இருக்கும். அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. சசிகலா சிறையில் இருந்த நிலையில் தான் டெல்லிக்கு விசாரணைக்கு சென்ற நிலையில் ஆட்சியில் இருந்தது யார், இவற்றால் பலனடைந்தது யார் என்றும் சரமாரி கேள்வி. கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன். அதில் எத்தனை பேர் செத்தாங்க அங்க உள்ள? அந்த ஒரு இந்த ஆபரேட்டர் சூசைட் பண்ணிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்று அந்த கேரளால இருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாரா இருக்க முடியும்? அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயில இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. போயஸ் கார்டனில் கோப்புகள் இருந்தது தெரியாமல் கொடநாடு பங்களாவுக்கு ஆட்களை அனுப்பி இபிஎஸ் கோப்புகளை தேடியதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் லீலா வினோதங்கள் அடங்கிய உளவுத்துறை கோப்புகளை படித்து பார்த்து அப்போதே தான் கிழித்து எறிந்து விட்டதாகவும் பேச்சு. தெரியும், ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றி இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை என்னோட கைதுக்கு காரணமாக இருக்குவேன், நான் கட்சி விட்டு நீக்கிட்டு உண்மை தான்.
கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ்ஐ குற்றஞ்சாட்டி டிடிவி தினகரன் பேசியது குறித்து பேச அதிமுக மறுப்பு. கற்பனைவாதியின் பேச்சுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தவிர்ப்பு. ஒரு கற்பனைவாதி, அதனால கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காஞ்சிபுரம் மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம். மாநகர பகுதிகளில் குப்பைகளை அள்ளுவதில்லை என மாறி மாறி புகார்களை அடுக்கியதால் சலசலப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக செமஸ்டர் அரியர் தேர்வில் வினாத்தாள் மாற்றத்தால் மாணவர்கள் குழப்பம். அச்சகத்தில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தவறான வினாத்தாள் வழங்கப்பட்டதாகவும் மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் வழங்கப்பட்டு தேர்வு நடைபெற்றதாகவும் விளக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் கேரள சிறையில் அடைக்க சென்ற போது கைதி தப்பியோடிய சம்பவம். அஜாக்கிரதையாக இருந்து குற்றவாளியை தப்பிக்கவிட்ட 3 போலீசார் பணியிடை நீக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை. பீகாரில் முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 3 மணி நிலவரப்படி 53.77% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் குடும்பத்துடன் சென்று வாக்குப்பதிவு. மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் ரஞ்சன், சிராக் பாஸ்வான், நித்யானந்த் ராய், கிரிராஜ் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். பீகாரில் ஆற்றின் மறுகரையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு படகுகளில் சென்று வாக்களித்த தானாபூர் ஜியாரா மக்கள். பாலம் வசதி இல்லாத போதிலும் பீகார் முதற்கட்ட தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற படகு பயணம். பீகார் மாநிலம் லக்கிசராய் தொகுதியில் அம்மாநில துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹாவின் கார் மீது தாக்குதல். வாக்குச்சாவடியை பார்வையிட வந்த பாஜக வேட்பாளரின் கார் மீது கற்கள் மற்றும் காலணி வீசப்பட்டதால் பதற்றம். பீகாரில் வாக்குச்சாவடிக்கு வரும் மக்களின் ஆர்வத்தை பார்க்கும் போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி. அதிகப்படியான தொகுதிகளில் மக்கள் வெற்றியை பரிசாக அளிப்பார்கள் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் சந்திப்பு. சாம்பியன் கோப்பையை கையில் கொடுத்து வாழ்த்து பெற்றதோடு இந்திய அணியின் ஜெர்சி பரிசளிப்பு.